வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ இந்த மாசத்துக்கான மளிகை திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ ரூபாய் கொண்டு போனேன், எனக்கு எவ்வளோ ரூபாய் ஆணுச்சு அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நான் எனக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு இந்த மந்த்துக்கு கொடுத்தாங்க. இதில் எவ்வளோ ரூபாய் எனக்கு வந்தது, எப்படி வாங்கினேன் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். பொதுவாக நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், மளிகை சாமான் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நிறையவே பணம் மிச்சப்படுத்த முடியும். ஒரு சில ட்ரிக்கெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வாங்குறத பொறுத்து நிறைய அமௌண்ட் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி எனக்கு என்ன தேவைன்றதை நான் எப்படி பார்த்து வாங்குவேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஞ்சரை பெட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலி ஆயிடுச்சு. ஒரு மினிமமாக தான் இருக்குது. வெந்தயம், அதுக்கடுத்து கடுகு, மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமமாக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பொதுவாக நமக்கு என்ன அதிகமாக செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடிய திங்ஸ் நிறையவே செலவாகும் நமக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்றது மாதிரி லிஸ்ட் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம ஒரு மளிகை சாமானாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஏது இருக்குன்றத ஒரு டைம் பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து லிஸ்ட் எடுக்கணும். முக்கியமாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கள் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவேன். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன். அதோடைய ஆப் வச்சுட்டு எனக்கு இப்போ வெந்தயம் தீர்த்து போகுது அப்படின்னா அந்த கார்ட்டில் போட்டு வச்சுருவேன். ஃபுல்லாக அதில் என்னென்ன எனக்கு தேவையோ அதை எழுதுறதுக்கு பதிலாக நான் அதில் போட்டு வச்சுக்கிட்டே வருவேன். என்ன குவான்டிட்டி ப்ளஸ் எந்த அளவுக்கு எனக்கு வேணும், ப்ளஸ் எந்த பொருள் வேணும், என்ன அளவில் வேணும் அப்படின்றதெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டே இருக்கிறப்போ நமக்கு அதில் ஒரு லிஸ்ட்டு வந்துடும். இவ்வளோ ரூபாய் வரும், இவ்வளோ வாங்க போகிறோம் அப்படின்றது மாதிரி. ஸோ அதை பார்த்து தான் வாங்குவேன். சும்மா எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை நேரடியாக போயிட்டு நம்ம கண்ணில் படுறதெல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி எப்பயுமே பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இதில் வீட்டுக்கு தேவையான இந்த மளிகை திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி சோப்பு, அதுக்கடுத்து வாஷிங் லிக்யூடாக இருக்கட்டும், பவுட்ரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டாய்லெட்ரி ஐட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கிடுவேன். அதுவுமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி. இப்போ இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டிக்கு நடுவில் நான் பைசா வச்சு வைப்பேன். அதே மாதிரி சோம்பு தான் ஃபஸ்ட்டு அந்த நடுவில் வைப்பேன். அதுக்கடுத்து மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது நம்ம குழம்பு இது மாதிரி விஷயங்களுக்கு போடுறதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து மட்டன் மசாலா, மீன் குழம்பு மசாலா, இது எல்லாமே காரப்பொடி தீந்து போச்சு அப்படின்றதுனால நான் இது இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது கறி குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. அதுக்கடுத்து பட்டை, இது பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். கொஞ்சம் எடுத்து உடச்சி போடுறதுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் தூவி விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஏலக்காய், இதுவுமே ஒரு சில இது முழுசாக வச்சுட்டு மிச்சம் சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். கேசரி பண்ணுறோம், பாயசம், அதுக்கடுத்து பொங்கல்லாம் பண்ணுறப்போ இந்த மேலே அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா அதோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ நுணுக்கி போட்டோன்னா பசங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டோன்னா எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஆனால் இது மாதிரி நுணுக்கி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா அது கூடயே மிக்ஸ் ஆகிறதுனால உடம்புக்குமே நல்லது. ஸோ அதுக்காக அப்படி பண்ணிக்குவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, வெள்ளை கலர், இது ஒரு 1/4 கிலோ பேக்கெட்டு. இது மாதிரி கம்மியாக வாங்குறதுக்கு காரணம் இடையில என்றைக்காவது புளிக்குழம்பு வைப்பேன். அதுக்கடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு, சுண்டல் கொடுக்குறதுக்கு. அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்று அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுக்குவேன், இன்னொன்று வறுத்து தூள் பண்ணி வச்சுக்குவேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இது மாதிரி வறுத்து தூள் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கடுத்து சீரகம் 2 பேக்கெட்டு. இதுலேயுமே ஒன்று அஞ்சரை பெட்டியில் வச்சுருவேன், இன்னொன்று மிளகும் சீரகமும் சேர்த்து வறுத்து தூள் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம நான்வெஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து புளியோதரை பண்ணுறது, பொரியலுக்கு, அதுக்கெல்லாம் காரப்பொடி போடுறதுக்கு பதிலாக நான் இது மிக்ஸ் பண்ணிப்பேன். ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும், உடம்புக்குமே நல்லது அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து வரமிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் தூள் பண்ணுறதுக்கு. அதாவது இட்லி பொடி அரைப்போம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு வறுத்து அரைச்சிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறத பாக்ஸில் கொட்டி வச்சுக்குவேன். நம்ம பொரியல்லாம் பண்ணுறப்போ ஒன்று கிள்ளி போடுவோம் இல்லையா, அதுக்காக.
அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. ஸோ அதுக்காக குட்டி குட்டி பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். முழுசாக வாங்கி வச்சோன்னாக்கா பெரிய பேக்கெட்டாக வாங்கினோம், அது வந்து அப்படியே கட்டி ஆகிடுது அப்படின்றதுக்காக. எங்கள் வீட்டில் வேறு யாரும் வந்து காஃபி குடிக்க மாட்டாங்க. ஸோ எனக்காக அப்படின்றதுனால குட்டியாக வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து பிரியாணி இலை, இதுவுமே வந்து பிரியாணி பண்ணுறது, கறி குழம்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வெல்லம் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். கட்டி வெல்லம், மண்டை வெல்லம் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து கடுகு, பெரிய சைஸ் கடுகு வந்து ஒரு பாக்கெட்டு, இது வந்து 100 கிராம் அது மாதிரி வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து குமரன் தீப எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து முந்திரி, திராட்சை இது வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்பளப்பூ, உளுந்து அப்பளம்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கினேன். நம்ம புளிக்குழம்பு பண்ணுறப்ப இது 1, 2 பொரிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுவோம், அது ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். எதுக்காவது சும்மா ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மட்டும்தான் வாங்கிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். 1.5 கிலோ வந்து வாங்கியிருக்கேன், 3 பேக்கெட்டு. அதுக்கடுத்து இந்தியா கேட்டோடைய அந்த பிரியாணி ரைஸ், அது வந்து 1 கிலோ. இது வந்து தட்டைப்பயிறு, குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இது வந்து பாசிப்பருப்பு, அது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து சால்ட்டு, தூள் உப்பு, கல்லுப்பு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து கோதுமை மாவு, இது வந்து 1 கிலோ பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். நம்ம சப்பாத்தி பூரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து கோபுரம் மஞ்சள் தூள், இது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து பச்சை பயிறு, இது ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சு குழம்பு வச்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதுக்காக பச்சை பயிறு வந்து வாங்கிட்டு வந்தேன் 1/4 கிலோ. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. வெறுமனே இது வந்து ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 8-9 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒயிட் துணி இதுக்குன்னே வச்சுருப்பேன். அதில் வந்து போட்டு நல்லா காற்று போகாமல் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும். இதை வந்து புளிக்குழம்பு வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா சிகப்பு கொண்டக்கடலை சின்னது, இதுவுமே வந்து சுண்டல் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம புளிக்குழம்பு வைக்கிறது அது மாதிரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து பச்சை பட்டாணி இருக்குது. நம்ம குருமா பண்ணுறதுக்கு இல்லை வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, ஒரு காய் மாதிரி வந்து பட்டாணி இருக்கும், நம்ம தோல் உரித்து எடுக்கிறது, அது மாதிரி கிடச்சதுன்னா ஓகே. ஆனால் பேக்கெட்டில் வந்து போட்டிருப்பாங்க பச்சை பட்டாணின்னு சொல்லிட்டு பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குகிற கடையிலலாம் பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணியில் போட்ட விட்டு அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் தரக்கூடிய ஒரு ரசாயனம் அது. அதனால் அது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் இது மாதிரி வாங்கி ஊற வச்சு செய்யலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த பச்சையாக நமக்கு கிடைக்கிதில்ல, அந்த தோல் உரித்து எடுப்போம், அந்த மாதிரி கிடச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே ஹெல்த்துக்கு நல்லது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பேக்கெட் பண்ணி வர்றது, அதில் தண்ணியில் போட்டோன்னா க்ரீன் கலரில் வர்றதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிக்கல். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தோல் உளுந்து, இது வந்து ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா தூள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இது. அதுக்கடுத்து வந்து கொள்ளு, இது ரெண்டும் வந்து நல்லா அரைச்சிக்குவேன். இது கூடவே பூண்டு, அதுக்கடுத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இட்லி பொடி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டியாக இருக்கிறோம்ல, ஒரு சிலர் வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படிரா உடம்பு வெயிட்டை வந்து குறைக்கிறது அப்படின்றது மாதிரி இருப்பாங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஃபேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த கொள்ளு அப்படின்றது வந்து நம்ம சாதம் செஞ்சோ இல்லை துவையல் பண்ணுறது, இல்லை இது மாதிரி வந்து இட்லி பொடி செஞ்சு வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பயன்படுத்தினோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ அது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா சுடு சாதத்தில், இப்போ இந்த இட்லி பொடின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து அரைச்சதுக்கு பிறகு நம்ம நல்லா சுடு சாதத்தில் வந்து என் பசங்க இந்த தூளை வந்து தூவிட்டு நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் நான், வெளியில் வாங்குறதெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, முழு உளுந்தாக இருக்கும்ல அது. இது வந்து எதுக்காகன்னா களி பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு வந்து உளுந்தங்களி நல்லா வறுத்துட்டு செஞ்சு கொடுப்பேன். நாட்டு சக்கரை வச்சு அதுக்கடுத்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இடுப்பு எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 டைமாவது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா இருக்கலாம். இந்த பெயின்லாம், எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ மளிகை திங்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுக்கடுத்து அதில் வாங்காத திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆயிலு, பருப்பு இது வந்து அதில் வாங்கியிருக்க மாட்டேன். ஆயில், பருப்பு ரெண்டுமே வந்து எப்பயுமே மொத்தமாக மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்குவேன். பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கின இடத்துல ஒரு கிலோவே வந்து 175 ரூபா போட்டிருந்தது. அதை விட கம்மி ப்ரைஸுக்கும் இருந்துச்சு. 160 ரூபா அதை விட கம்மியானது. கொஞ்சம் குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது நான் வாங்கினதில் என்னால் தெரில, ஆனால் ரேட் வந்து அப்படி இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வாங்குவேன். மார்க்கெட்டில் தான், காந்தி மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து வாங்குவேன். அங்கே வந்து ஒரு கிலோ வந்து 105 ரூபா. ஒரு கிலோ பருப்பு வந்து 105 ரூபா, துவரம் பருப்பு. இதில் வந்து எப்பயும் ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு 3 கிலோ வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 3 கிலோ வந்து எப்பயுமே அங்கே தான் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ பில்லுமே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கி தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். துவரம் பருப்பு வந்து 3 கிலோ 315 ரூபா. அதுக்கடுத்து இந்த ஆசீர்வாத் இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 2 கிலோ பேக்கெட் வந்து 105 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுவுமே ஒன்று வாங்கிப்போம். ஏற்கனவே 1 கிலோ வாங்கியிருக்கேன், இருந்தாலும் இன்னொன்று வாங்கி வச்சுப்போம் அப்படின்றதுக்காக 2 கிலோ பேக்கெட் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ டோட்டலாக 420 ரூபா வந்து வந்தது. அதே மாதிரி ஆயிலுமே அது மாதிரி தான், நான் வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சுப்பேன். எண்ணெய் ஆட்டுற இடத்துல நல்லெண்ணெய், அதுக்கடுத்து கடலெண்ணெய், நெய் வந்து வேறு ஒரு ஷாப்பில் வாங்குவேன். அங்கே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. பியூராக இருக்கும், இருந்தாலுமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து இந்த எண்ணெய் வாங்குகிற கடையிலே இப்போ வந்துட்டு இந்த பிராண்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போன டைம் வாங்கிட்டு வந்தேன். என் பசங்கள்லாம் வந்து எப்பயும் மதியம் லஞ்சுக்கு வந்து சாதத்தோடு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் வாசம் வந்து மாறிடுது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, மதியம் வரைக்குமே அந்த நல்ல ஒரு வாசமாக நல்லா இருக்குமா அப்படின்றது மாதிரி சொல்லவும் இப்போ கண்டினியூவாக இதுதான் வாங்கிட்டுருக்கேன். பொங்கலாக இருக்கட்டும், கேசரி பண்ணுறது, எதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து 1/2 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்ட் வந்து ஜிவிஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றதுனால இது ரெகுலராக இப்போ ஒரு 2-3 டைமாக இது வந்து வாங்கிட்டுருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா அதோடைய ரேட் பார்த்துடலாம். நெய்யோடைய விலை வந்து 1/2 கிலோ அப்படின்றது வந்து 345 ரூபா. 1 கிலோ வாங்கினோன்னா 690 ரூபா. அதுக்கடுத்து நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு 300 ரூபா. கடலெண்ணெய் வந்து 165 ரூபா 1 லிட்ரு. ஸோ இது தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் எப்பயுமே வந்து இது மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி பருப்பும் அது மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தனி கணக்கு. இது வந்து தனியாக நான் எப்பயுமே மாதம் இது வந்து தனியாக வாங்கிப்பேன். எப்படி நான் வந்து டாய்லெட்ரி ஐட்டம் வந்து டிமார்ட்டில் வாங்குவேன்னு சொல்கிறேன்னா, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வகை, அதுக்கடுத்து பருப்பு வகை மட்டும் நான் வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்குவேன், காந்தி மார்க்கெட்டில். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாதம் வந்து நான் வாங்கின மளிகை சாமான். இதில் வந்து எனக்கு என்ன தேவையோ இந்த மந்த்துக்கு வீட்டில் இருக்கிறது போக எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ எவ்வளோ ரூபாய் எனக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி 2000 ரூபாய் எனக்கு வந்து மளிகை சாமான் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாம் வாங்குறதுக்கு 1477 ரூபாய் டோட்டலாக வந்திருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எனக்கு மிச்சம்தான். ப்ளஸ் அதை வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுக்குவேன். தேவையில்லாத செலவுகள் வந்து பண்ண மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே வந்துட்டு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்குவேன். ஸோ அது மாதிரி வாங்கினதில் 1477 ரூபாய் எனக்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்கினோம் அப்படின்னா நிறையவே பணம் சேவ் பண்ணலாம். போகிற போக்கில் அப்படியே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி போனோம்னா கண்டிப்பாக வந்து தேவையில்லாத கண்ணில் பார்க்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். அப்போக்கி பார்த்தோன்னா நிறையவே செலவு வந்து எக்கச்சக்கமாக ஆகும். அப்போ என்ன தேவை அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்து எழுதுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயும் ரெகுலராக வாங்கக்கூடிய கடையில் ஏதாவது ஃபோன் ஆப் வந்து இருக்கா அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு அதை வந்து அந்த பார்த்து லிஸ்ட்டு போட்டுகிட்டே வரலாம்.
போட்டுட்டு வர்றப்பவும் நம்மளால் ஈஸியாக கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்காமல் அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்து வாங்க முடியும். ஸோ அது மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய பணம் வந்து மிச்சப்படுத்தலாம். என்னுடைய இந்த மாதத்துக்கான மளிகை செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1477 ரூபாய். உங்களுக்கு இது வந்து கம்மியாக இருக்கா இல்லை ரொம்ப அதிகமாக தெரியுதா அப்படின்றத பற்றின டீட்டெயில் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.